அக்கா இருங்க இருங்க, சுட்டுட போகுது. இதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இத உரிச்சுக்கலாம். வசந்தி, இது என்ன எனக்கு புதுசா? சின்ன பிள்ளையில இருந்து அவிக்கிறது, உரிக்கிறது, தாளிக்கிறதுன்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு இல்லக்கா, கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். அம்மா. வாமா வாமா மித்ரா. என்னமோ சொல்ல வர, ஆனா மென்னு முழுங்குற. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க 2 பேரும் மட்டும் எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நானும் சும்மா தானே இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம்ல. நாங்க இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்? சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதேன்னு இந்த கட்லெட்ட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல தான் எல்லா வேலைக்குமே ஆளுங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. அது இல்லம்மா, எவ்வளவு நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறது? வேலை இல்லாம சும்மாவே இருக்கிறது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும் மித்ரா. நாளா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க, எல்லாம் சரியாயிடும். அது எனக்கு கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்மா. சாப்பிடுறதும் தூங்குறதும் மட்டும்தான் வேலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். இவ்ளோ நாளா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு சும்மா இருக்கிறது பயங்கர போரிங்கா இருக்கு. இப்படி நீ புலம்புறதுக்கு பேசாம நீ ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருந்த வேலையே செய்யலாம்ல. அது எப்படி வசந்தி செய்ய முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுனானா அது வேற. இப்ப நமக்கு மருமகளா ஆனதுக்கு அப்புறம் அந்த வேலைய செஞ்சா அது நல்லாவா இருக்கும்? அது சரிக்கா, அதுக்காக இவளை என்னதான் பண்ண சொல்றீங்க? அதான் அவ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காளே. மித்ரா, உனக்கு போர் அடிச்சா வினய கூட்டிட்டு எங்கயாவது வெளியில போயிட்டு வா. சினிமாக்கு போலாம், ஹோட்டலுக்கு போலாம். ஏன் வீட்லயே இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? லைஃப்ல இதுதான் நீ சந்தோஷமா இருக்க போற காலம். எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கல. உனக்கு நானே சொல்றேன், போய் என்ஜாய் பண்ணு போ. அதெல்லாம் அப்பப்போ பண்றதுமா. ஆனா எனக்குன்னு இந்த வீட்ல ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொல்றேன். அப்பதானே எனக்கும் நல்லா இருக்கும். தினமும் தூங்கி முழிச்சா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. பொறுப்பு வேணுமா? பொறுப்பு? மேடம் மருமகளை உரிமை எடுத்துக்க பாக்குறாங்க. நல்ல ஊம குசும்பி மாதிரி இருந்துகிட்டு விவரமா தான் கேக்குறா. அம்மா, நீங்க இந்த பக்கம் வாங்கம்மா. இனிமே சமையல் வேலையில நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இனி நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது மித்ரா. சமையலுக்கு தான் 2 பேர் இருக்காங்களே. வேணும்னா ஒண்ணு செய். இங்க வீட்டு வேலை செய்யறவங்க கரெக்ட் டைம்க்கு வராங்களா, ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணு. சரியா பண்ணலன்னா திரும்பவும் பண்ண சொல்லு. அவங்க சம்பளம், இன்கிரிமெண்ட் எல்லாம் நீயே பாத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு நிர்வாகத்தை கத்துக்கோ. நானே ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டோட வரவு செலவு கணக்க உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சரிம்மா. மித்ரா, உனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாம அவங்க கிட்ட எல்லாம் பக்குவமா பேசி வேலை வாங்கணும். என்ன? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போ. கட்லெட் பண்றதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுவீங்க, கணக்கு வழக்கெல்லாம் அவகிட்ட தூக்கி கொடுத்துருவீங்களா? ஆனாலும் இந்த மித்ரா இருக்காளே, சரியான கைகாரிதான். வந்த வேலைய சாதிச்சுட்டு கிளம்பிட்டான். பொல்லாத மாமியார் மருமக. இருங்க இருங்க, எனக்கான நேரம் வரும், அப்ப வச்சுக்கிறேன். ஏ வசந்தி, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆனியனை கட் பண்ணு, வேலைய சீக்கிரம் முடிக்கலாம். சரிக்கா. ஹே தீபா, எப்படி இருக்க?
எனக்கு என்ன, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ தான் புது பொண்ணு. நீ எப்படி இருக்க? ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்கேன்லாம் சொல்ல முடியாது, இருக்கேன். ஓஹோ, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது எதுவும் நடக்கலையா? அப்போ நீ இதை தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டிருக்க. சரி சரி, நீ ரொம்ப தான் வெக்கப்படுற. புது பொண்ணு தானே, போக போக சரியாயிடும். ஆமாமா, வெக்கப்படுறாங்க. ஏண்டி நீ வேற. சரி, ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கு? நீ இல்லாம தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடி. ரூம்ல நான் மட்டும் தனியா இருக்கிறதுனால தூக்கமே வர மாட்டேங்குது. ஏ, எனக்கு பதிலா ரூம்மேட் வேற யாரும் வரலையா? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. வரவ எப்படி இருப்பாளோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மித்ரா, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு யாருமே வரமாட்டாங்க. சரி அதை விடு. வாசுகி மேடம் உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? டாக்டர் சார் என்ன சொல்றாரு? அதை ஏன் தீபா கேக்குற? வாசுகி அம்மா மாதிரி ஒருத்தர் மாமியாரா அமையறதுக்கெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அவங்க தாங்கன்னு தாங்குறாங்க, ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல. உண்மைய சொல்லணும்னா என் அம்மா கூட என்ன எப்படி பாத்துக்கிட்டது இல்ல. பின்ன இருக்காதா? நீ செஞ்ச வேலைக்கு அவங்க கோவிலே கட்டி உன்னை கும்பிடணும் மித்ரா. நீ சொல்ற மாதிரிலாம் நான் ஒண்ணு தியாகம் எல்லாம் பண்ணல. என்னோட சுயநலமும் அதுல சேர்ந்துதான் இருக்கு. சரி, நான் சொன்னா நீ ஒத்துக்கவா போற? வினய் சார் எப்படி இருக்காரு? உன் மேல இருந்த கோவம்லாம் அவருக்கு இப்ப குறைஞ்சிருச்சா? இல்லடி, கோவம்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாளே குறைஞ்சிருச்சு. இப்போ வேற டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. டார்ச்சரா? என்னடி சொல்ற? என்னாச்சு? பதறாதடி. அவரு ஒரே லவ் மூட்ல இருக்காரு. ஓ, நிஜமாவா? ஆமா, நீ சொன்ன மாதிரி தான் தீபா ஆயிப்போச்சு. அன்னைக்கு நான் அவரை பிடிக்கும்னு சொன்னல, அத அவர் நான் காதலிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாரு. சும்மா நடிக்காத. உனக்கு அவர் மேல ஒரு இது இருக்குன்னு ஊருக்கே தெரியும். நீ கம்முன்னு இரு தீபா. நானே இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற கேண்டில் லைட் டின்னர்லாம் கொடுத்து உன்னை நான் அப்படி லவ் பண்றேன், இப்படி லவ் பண்றேன், எனக்கு இப்பதான் வாழணும்னு ஆசையே வந்திருக்கு, அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருடி. எனக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. நான் எதையுமே வெளிக்காட்டிக்காம அப்படியே பேசாம இருந்துட்டேன். அது ரொம்ப தப்பு மித்ரா. நீ இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே அந்த தப்பதான் செய்யறோம். ஒரு ஆண் தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது அந்த பொண்ணுக்கு காதல் இருந்தா அவ வெளிப்படுத்திடணும். அத விட்டுட்டு தன்னோட காதலை மறைச்சு அவனை பின்னாடியே அலைய விட்டு அவன் தவிக்கிறத ரசிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும் மித்ரா. தயவு செஞ்சு நீயும் அது பண்ணாத. இருடி, எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இந்த குழப்பத்தோட எதையும் முடிவு பண்ண வேண்டான்னு தோணுது. அப்புறம் தீபா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அது இல்ல, வேண்டாம், அத போன்ல சொல்ல வேண்டாம். அத நான் நாளைக்கு ஹாஸ்டலுக்கு நேர்ல வந்து சொல்லிக்கிறேன். நேர்ல சொல்றியா? அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா? ஆமாண்டி, எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் என்னை பத்தின நல்லது மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கு மட்டும்தானே என்னோட பிரச்சனை எல்லாம் தெரியும். அதுவும் உன்னை பார்த்து வேற நாளாச்சு. எனக்கும் தாண்டி உன்னை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வேற எந்த சாக்கு போக்கும் சொல்லாம வந்து சேரு. டேக் கேர். பாய். பாய். என்னங்க இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வரீங்க? ஒரு முக்கியமான கேஸ்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, எமர்ஜென்சி கேஸ்னா நேரம் காலம் பார்க்காம பார்க்க வேண்டியது இருக்கும், ஒத்துக்கலாம்.
அது என்ன முக்கியமான கேஸ்? நம்ம ஹாஸ்பிடல் எக்ஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் ரொம்ப முடியாம இருக்காருமா. நம்ம ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதான் அவர் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓ, யார் அவரு? இப்ப எப்படி இருக்காரு? அவரு பேரு சொன்னா உனக்கு தெரியாது. ஒருவேளை நேர்ல பார்த்தா நீ ஓ இவரான்னு கேப்ப. மத்தபடி உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லம்மா, நல்லாதான் இருக்காரு. ஆமா, வினய் மித்ரா எங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? இப்பதாங்க சாப்பிட்டு போனாங்க. சரி, நீங்க போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆ, வாங்க டாக்டர். ஆ. வாம்மா, நீ இன்னும் தூங்கல? இல்ல டாக்டர், கார் சவுண்ட் கேட்டுதான் சரி நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு பாத்துட்டு போலான்னு ஓஹோ. வந்தேன். அப்படியா? வினய் என்னம்மா பண்றான்? அவனுக்கு ஏன் கார் சவுண்ட் கேட்கலையா? தூங்கிட்டாரு டாக்டர். டேப்லெட் கொடுத்தேன், அப்படியே தூங்கிட்டாரு. ஓ, சரி சரி. வினய் மெடிசன் விஷயத்துல கொஞ்சம் லேட்டா இருப்பாமா. நீ தான் அவனை கண்காணிச்சு வேலைக்கு தேவையான டேப்லெட்டை கரெக்டா கொடுக்கணும். டெய்லி செக்கப் எல்லாம் பண்றியா? இல்லனா கல்யாண பிஸியில மறந்துட்டியா? அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கேன் டாக்டர். வெரி குட் வெரி குட். எனக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தரணும்னு இல்ல. ஏதாவது பாராமீட்டர்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ம், அப்புறம் மித்ரா, நீ விஷயத்தை கேள்விப்பட்டியா இல்லையா? என்ன விஷயம்? அதான் நம்ம ஹாஸ்பிடல்ல பார்மசில வேலை செஞ்சிட்டு தானே அந்த அஸ்வின், அவனை யாரோ கண்ணு மூணு தெரியாம அடிச்சு போட்டுருக்காங்கம்மா. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். உனக்கு இது வரைக்கும் தெரியாதா என்ன? ஆ, ஆ, தெரியும் டாக்டர். அஸ்வின் கூட பார்மசில இருப்பால சசி, அவதான் நேத்து இங்க வந்திருந்தப்போ சொன்னா. ஓ, அப்போ உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஹாஸ்பிடல்ல தாமா லாஸ்ட் 5 இயர்ஸா ஒர்க் பண்ணான். நல்ல டெடிகேஷனா இருக்கிற பையன் தான். என்னமோ தெரியல, உன் விஷயத்துல தான் அவன் தப்பு பண்ணிட்டான். என்னங்க, மித்ரா விஷயத்துல என்ன தப்பு பண்ணா? ஹேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் எங்கிட்டயே வந்து மித்ராவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணான். அவன் ஏதோ மித்ரா மேல இருந்த கோவத்துல அவன் மேல பழிய போடுறான்னு எனக்கு தோணுச்சு. நான் அவனை அன்னைக்கே வேலையை விட்டு தூக்கிட்டேன். பட் அவன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா. என்ன பண்றது? 5 வருஷம் நம்ம ஹாஸ்பிடலுக்காக வேற உழைச்சிருக்கான். அவங்க ஃபேமிலியே வந்து என்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். என்ன ஓகேன்னு சொன்னீங்க? அதாம்மா, நம்ம ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண கேட்டாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவ அம்மாவை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு மித்ரா. இவன் பண்ண தப்புக்கு அவங்களையும் கஷ்டப்படுத்தணும். அவன் குணமாகி வந்த பிறகு தான் செஞ்ச தப்ப அவனே உணரலாம் இல்லையா? அஸ்வின் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப அன்கான்சியஸ்ல தாமா இருக்கான். இப்பதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரம் குணமாயிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அஸ்வின் கண் முழிச்சா அவ்வளவுதான். முதல் வேலையா டாக்டர் கிட்ட நம்மள பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவான். சசி வேற நான் தான் அவனை ஆள் வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணனு என்கிட்டயே வந்து சொல்றா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்காளோ தெரியலையே. அஸ்வின் இனிமே நம்ம பிரச்சனைக்குள்ள வரமாட்டான்னு நினைச்சா திரும்ப அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கிட்டு வரானே. இதை எப்படி சமாளிக்கிறது? என்ன மித்ரா, அஸ்வினை நினைச்சா கவலைப்படுற? அதான் நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டான்ல, அவனுக்கு எதுவுமே ஆகாது. நீ கவலைப்படாம போய் தூங்கு. ஓமா. குட் நைட் டாக்டர். குட் நைட் மா. குட் நைட். வாசுகி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னாச்சு? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க. நான் கீழே போகும்போது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மித்ரா, நான் தூங்கினா தானே டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு. சும்மா அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தேன். நீ அதை தூங்கிட்டு இருக்கேன்னு நம்பிட்ட.
ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு தூக்கமே கிடையாது மித்ரா. ஏன்? தெரியல, அது அப்படிதான். நீ உட்கார, நான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு வேற மாதிரி மூட்ல இருக்கேன். அதான். வேற மாதிரி மூட்னா ரொமான்ஸா இருக்குமோ? நானே அந்த அஸ்வினை பத்தி யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் மூட்ல இருக்கேன். இவர் என்னடான்னா ரொமான்ஸ் மூட்ல இருக்காரு. நீங்க என்ன மூட்ல வேணாலும் இருந்துக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய் மித்ரா, இதெல்லாம் பெரிய அநியாயம் தெரியுமா? ஏய், உன்னை தொட்டு தாலி கட்டினவன் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு என்ன தூங்க போற? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? தாலாட்டு பாட சொல்றீங்களா? நீங்க எதுக்கு பிளான் போடுறீங்கன்னு தெரியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பேசாம கண்ணை மூடிட்டு தூங்குங்க. ஏய் என்ன மித்ரா, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, எனக்கு எதுவுமே இளைமறை காயா கேட்டுலாம் பழக்கமே கிடையாது. நான் மூடுன்னு சொன்ன உடனே நீ அதை ரொமான்ஸ் தான் முடிவு பண்ணிட்டல. சரி, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க சொல்லுங்க, அப்படி என்ன மூடது? அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அது அது ஒரு மாதிரி சந்தோஷமான மூடுன்னு வச்சுக்கோயேன். ஓ, அதுவா? அதுக்கு என்னவோ ஒரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு கூட அடிக்கடி இப்படி நடக்கும். ஓ, இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் தூங்குறதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? 10, 9, 8ன்னு 10ல இருந்து 1 வரைக்கும் 10 டைம் எண்ணுவேன். கொஞ்ச நேரத்துல தானா தூக்கம் வந்துரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இல்ல மித்ரா. எனக்கு மயக்க ஊசி போட்டா கூட கண்டிப்பா நான் தூங்க மாட்டேன். ஆக்சுவலா மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 4 தடவை அந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஆக்சுவலா இப்படி நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே கொஞ்ச தூரம் வரைக்கும் பிளசண்டா ஒரு வாக் போயிட்டு வருவேன். போயிட்டு வரும்போதுல அந்த மனசு அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி லேஸ் ஆயிடும். நான் வந்து அப்படியே ரிலாக்ஸா தூங்கிடுவேன். அவ்வளவுதானா? சரி, போயிட்டு வாங்க. உங்களை யாரு வேண்டான்னு சொன்னா? எது? வாக்கிங்க்கு நான் மட்டும்? அது எப்படி முடியும்? ஏச்சு துணைக்கு யாராவது கூட இருந்தா தானே கொஞ்சமா ரிலாக்ஸ் கிடைக்கும். இல்லனா அது இன்னும் அதிகமாகும் மித்ரா. சரி, அப்போ உங்க மாமாவை கூட்டிட்டு போங்க. நல்லா காமெடியா பேசுவாரு. நீங்க ஈஸியா ரிலீஃப் ஆயிடலாம். ப்ளீஸ். யாரு அந்த ஆளு? காமெடியா பேசுவான். நீ வேற காமெடி பண்றன்ற பேர்ல அப்படியே கடிச்சு கடிச்சு வைப்பான். திருநா இருக்கு பாரு, எல்லாம் கடுப்பாயே என்ன துரத்திக்கிட்டே வரும். பேசாம நீயே வந்துற, நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வந்துடலாம். ஐயோ, என்னால முடியாது. எனக்கு தூக்கமா வருது. ப்ளீஸ் மித்ரா, பையன் போயிட்டு வரலாம் ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க. அப்படியா? சரி, நான் வாக்கிங் போறேன். ஆனா திரும்பி வருவேனான்னு தெரியாது. யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் உங்க ஹஸ்பண்ட் ரோட்டோரமா மயங்கி கிடக்குறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ கேட்டு நல்ல மறுபடியும் போத்திட்டு தூங்குன.